ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்றேன். என்னுடைய உருவத்தை தொட்ட உனக்கு இனி எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தப் போகிறேன். நீ எப்போதும் நல்லதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலே உன்னிடம் இருக்கும் தீய குணங்கள் எல்லாம் தானாக விலகி ஓடிடும். உன் வாழ்க்கையில சுறுசுறுப்பும் ஊக்கமும் நம்பிக்கையும் கொண்ட உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோத்து போக விட்டுட்ட மாட்டேன். நீ வெற்றி பெறுவதற்கு தேவையான பொறுமையும் தன்னடக்கமும் தன்னம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாத. கண்டிப்பா உன்னுடைய வேலைகளை எல்லாம் திருப்தியாக மனநிறைவோடு நீ செய்யும் போது அதற்குரிய மாபெரும் வெற்றியையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் செஞ்சே கொடுப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கை இழக்காதே. அதே நேரத்தில் உன்னுடைய நம்பிக்கை எந்த விஷயத்தில் வைக்கிறியோ அது நல்லபடியாக நடப்பதற்கான முயற்சிகளையும் நீ தான் செய்யணும். நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் உனக்காக வேற யாரும் இங்கே கஷ்டப்பட மாட்டாங்க. நீ இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டினா அப்புறம் உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை வாழலாம் என்பதை புரிந்து நடந்து கொள்ளேன் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாரையும் நம்புனினா எப்படி உன்னை ஏமாத்துவாங்களோ, அனைவரையும் நம்புவது எப்படி ஆபத்தானதோ, அதே போல யாரையும் நம்பாமல் இருப்பதும் அதை விட ஆபத்தானது. எப்போதும் எல்லார் மீதும் சந்தேகப்படாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தோடு தான் இந்த பூமியில பிறந்திருக்காங்க. எல்லாரும் பிறக்கும் போதே கெட்டவங்களா பிறக்கல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதத்தில் கெட்டவங்களா மாற்றி காமிச்சுக்கிட்டு இருக்கு. நீ எப்போதும் எல்லாரிடமும் பழகு, பேசு, நம்பிக்கை வை. ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருந்ததுன்னா நீ ஒருபோதும் கஷ்டப்பட மாட்டாய். தோல்விக்கு பயந்தா உன்னால் வெகு தூரம் செல்ல முடியாது. எப்போதும் வெற்றி பெறுவேன் என நம்பிக்கையோடு இரு. நீ பணத்தை சேர்ப்பதோடு கொஞ்சம் தான தர்மமும் செய்யும் போதுதான் அது உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும். உன் எதிர்காலம் நல்லபடியாக நன்மை நிறைந்ததாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் மனசை உறுதியாக நிலையாக வச்சுக்கிட்டு நல்ல முடிவை எடுக்க பழகு. அடுத்தவங்க 1000 விஷயம் சொல்லலாம், 1000 விமர்சனம் வைக்கலாம், கூச்சல் செய்யலாம், கருத்துக்களை கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் என்ன முடிவு எடுக்கணுமோ அதை நீ தான் எடுக்கணுமே தவிர அடுத்தவங்க கத்துறாங்க வலியுறுத்துறாங்கன்றதுக்காக அடுத்தவங்களுக்காக எந்த முடிவையும் எடுக்காதே. உன்னுடைய முடிவுகள் உன் வகையிலிருந்து உன் வாயிலிருந்து உன் மனதிலிருந்து வரும்போது தான் அது உன் வாழ்க்கைக்கு சரியானதாக எந்த சங்கடத்தையும் தராததாக இருக்கும். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்ல தீர்வை கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்காத. எந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அதை சிறப்பாய் செய்து தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். காலமும் நேரமும் தங்கம் போல பொன் போலன்னு உனக்கு சொல்லியிருக்கேன் தானே. அப்படி நீ நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் கடிகாரம் முள்ள பார்த்தீனா அந்த ஓடுறது கடிகாரம் முள் இல்லை, உன் வாழ்க்கை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ அதில் சும்மா உக்காந்து நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்க. காலம் போய்கிட்டே இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ வாழ்வில் வெற்றி பெற்று நல்ல நிலைமைக்கு உயர்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். நீ எந்த வகையிலும் முயற்சி செய்யாம சும்மாவே உட்கார்ந்திருந்தீனா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. முயன்ற அளவுக்கு உன்னாலான முயற்சிகளை சிறப்பாக செய்ய பழகு. தகுதி இல்லாதவனுக்கு முட்டாளுக்கு கூட பணமும் காசு புகழும் பெருமையும் சேர்ந்துடும். ஆனால் சாதனையாளனுக்கு மட்டும்தான் பெருமை கிடைக்கும். உன் வாழ்க்கையில நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று வாழணும்னா உன்னாலான முயற்சிகளை மிக பெரிய அளவில் சிறப்பாக செஞ்சு வாழ பழகு. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்ச உடனே அதை செஞ்சிடணுமே தவிர அப்புறம் நாளைக்குன்னு ஒருபோதும் தள்ளி போடாதே. குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக எதுவும் நடந்து விடாது. நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நீடித்து நிலச்சி நிற்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கணும், வாழ்க்கையை வெற்றி பெறணும்னா எதையாவது செஞ்சுக்கிட்டே இரு. எல்லாரையும் நேசி, எல்லார் மீதும் அன்பு வை. நீ எதை நம்பினாலும் அதை நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் யார் கஷ்டப்பட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணமுள்ள பிள்ளையாக இரு. துன்பத்தில் உழலும் மற்றவர்களுக்கு மனமுவந்து நீ உதவி செய்யும்போது அதற்கான புண்ணியமும் நன்மையும் மிக பெரிய அளவில் உனக்கு உண்டாகும்.
நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழணும்னா அதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்று விட்டு கொடுக்கணும், இல்லாட்டி விட்டு விலகி போகணும். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். எப்போதும் எதையும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதே. சாதிக்கும் துணிவோட அஞ்சாத போர்வீரனை போல தைரியமாக செலவிடு. நீ செய்யும் எல்லா செயல்களுக்கும் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் இந்த வராகி அம்மா கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக ஆக்குவேன். நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும்னா அதுக்கு 3 நிலைகளை கடந்து வந்து தான் ஆகணும். யார் ஏளனமாக பேசினாலும், எதிர்த்து பேசினாலும், குறை சொன்னாலுமே கூட கண்டுக்காம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது ஒன்றை மட்டுமே உனது குறிக்கோளாக வச்சுக்கோ என் செல்லமே. இன்பம் துன்பம் நீ எல்லாவற்றையும் தாண்டி உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். அச்சம்ங்கிறது உன் மனசில் தலை தூக்கி நிற்கும் வரைக்கும் நீ அடிமையாகத்தான் வாழ வேண்டியிருக்கும். எப்போதும் எதற்காகவும் யாருக்காகவும் அச்சம் கொள்ளாதே. தைரியமாறு. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம தைரியமா நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் இந்த வராகி அம்மாவின் துணை உனக்கு இருக்கும். மனிதனாக மாறுறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? நீ மனிதனாக மாறணும்னா மனிதாபிமானத்தோட மனித நேயத்தோட வாழணும். உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். செய்ய துணிபவனுக்கும் என்ன துணிபவனுக்கும் கண்டிப்பாக வெற்றி கிடைத்தே தீரும். நீ எப்போதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நன்மையான நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா நான் நடத்தி தர்றேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் கவலைப்படவோ காயப்படவோ வேண்டாம். பிறரால் காயப்பட்ட மனிதர்களின் மனது எவ்வளவு நொந்து போகும்னு எனக்கு தெரியும். நீயும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறாய் தானே? எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்லி உன் மனசை காயப்படுத்தியிருந்தாலும் கஷ்டப்படுத்தியிருந்தாலும் கூட நீ ஒருபோதும் யார் மனசும் காயப்படும்படி பேசாதே. இந்த உலகத்தில் வெளிப்படையாக மனசில் பட்டதை அப்படியே பேசுபவர்களை விட வேஷம் போடுறவங்களுக்கு தான் காலமாக இருக்குது. நீ எப்போதும் அப்படிப்பட்ட நடிகர்களுள் ஒருவனாக மாறி நல்லவன் போல நடிக்க வேண்டாம். உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தர இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் நல்லா யோசித்து சரியாக திட்டம் போட்டு செய்ய ஆரம்பி. ஒரு மன நிறைவோடு நீ எந்த வேலையை செஞ்சாலும் சரியாக திட்டம் போட்டு அதை தொடங்கும் போது அது ஒருபோதும் தோல்வியை தராது. உன் மனசில் உனக்கு தோணுகிற விஷயங்களை எல்லாம் அப்படியே பேசணுன்ற அவசியம் இல்லை. உன் மனநிலை எப்படி இருந்தாலும் உன் மனசில் என்ன தோன்றினாலும் வெளியில் பேசுகிற வார்த்தைகளை வடிகட்டி யோசித்து நல்ல விதமாக கவனமாக மட்டும்தான் நீ பேசணும் என் செல்லமே. உன் மனசு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உன்னால் முன்னேற முடியும். மனசு தூய்மையாக இல்லாத மனிதனுக்கு கையில் எவனதான் காசு பணம் ஆள்பலம் உறவுகள்னு எல்லாம் இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் பலனை கொடுக்காது. நீ எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. செயல்களை நல்லபடியாக செய்ய பழகு. பலவீனமாக இருப்பவர்கள்தான் அடுத்தவங்க தப்பு செஞ்சால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் பலமாக இருப்பவர்கள் யார் தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய குணத்தோடு இருப்பார்கள். நீயும் எப்போதும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களை மன்னிச்சிடு. இந்த வராகி அம்மா அதை நான் பார்த்துக்குவேன்ற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன் தோல்விக்கு பின்னால் நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருப்ப. ஆனால் உன் வெற்றிக்கு பின்னால் நீ பட்ட 1000 கஷ்டங்கள் உனக்கு துணையாக இருக்கும். எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிற. இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் மன வருத்தங்களையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இரு, ஆனால் ஒருபோதும் ஊமையாக இருக்காத. விட்டு கொடுத்து போ, ஆனால் ஒருபோதும் ஏமாளியாக இருக்காதே. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு சிறப்பான வெற்றிக்கு நான் வழிகாட்டுறேன் என் செல்லமே. வாழ்க்கை எளிமையாக வாழ்ந்து கொண்டு உயர்ந்த சிந்தனையோடு இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு எப்போதும் மகிழ்ச்சிக்கு குறைவு வர விடமாட்டேன். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். நீ எதை இழந்தாயோ அதை விட மேலானதை நான் உனக்கு கொடுப்பேன். உன் நம்பிக்கையை சோதிக்கும் இந்த வராகி அம்மா மறந்தும் கூட உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும்படியும்
நன்மைகளையே நீ அனுபவிக்கும்படியும் செய்ய போறேன். நீ எதை இழந்தாலும் அதை விட மிக பெரிய ஒன்றை நீ பெறத்தான் போகிறாய். உன் மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவேன். பொறுமையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. உன் வாழ்க்கைக்கு அழகான நீ ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் நானே உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். உன் மனசுக்கு அளவில்லாத ஆனந்தத்தை தர இந்த வராகி அம்மா தயாரா இருக்கேன். நீ எப்போதும் என்னை உன்னுடைய இதயத்தில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கை தானாகவே ஒழுங்காகும் என் செல்லமே. நீ பேசுகிற வார்த்தைகளில் மட்டுமே இறைபக்தியும் நல்ல எண்ணமும் இல்லாமல் உன்னுடைய செயல்களையும் நல்ல எண்ணமும் நல்ல பக்தியும் இருக்கும்படி நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் தொல்லைகளும் எது வந்தாலும் பயப்படாதே. ஏன்னா அது எல்லாமே தற்காலிகம்தான். நான் உன் கூட இருக்கும்போது எந்த தொல்லையும் உன்னை தொந்தரவுபடுத்த விட்டுட மாட்டேன். அமைதியாக இந்த வராகி அம்மாவின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொள். தேடப்படுவோம் என நம்பி தொலைந்து போனவர்கள் தான் இங்கே எல்லாரும். யாரும் உன்னை தேடி வருவாங்க, உனக்காக ஓடி வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, உதவி செய்வாங்கன்னு மட்டும் நீ யாரையும் நம்பாதே, எதிர்பார்க்காதே. யாரும் உனக்காக இந்த பூமியில எதுவும் செய்ய மாட்டாங்கன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கணும். உன் மனசுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் தருவதற்கு இந்த வராகி அம்மாவை விட்டா வேறு யாருமே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும். யார் உன்னை நேசித்தாலும் யார் உன்னை வெறுத்தாலும் கூட எப்போதுமே நீ நீயாக இரு. வாழ்க்கையில எப்போ எது மாறும் எப்படி மாறும்னு இங்கு யாராலும் சொல்ல முடியாது. நீ எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீயாக இருக்க பழகு. உன்னுடைய வலிமையான எண்ணங்கள் கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். நீ நம்பிக்கையோட எதை செஞ்சாலும் இந்த வராகி அம்மா அதை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பேன். ஒரு மனிதன் கோடி கோடியா காசு பணத்தை சம்பாதிச்சு வச்சாலும் நான் அவனுக்கு விதிச்ச விதிப்படி தான் அவன் அதை அனுபவிக்க முடியுமே தவிர அவன் விருப்பப்படி அவன் சம்பாதிச்ச காசை வைத்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடவோ சந்தோஷமாக வாழ்ந்துடவோ முடியாது. நல்லா சம்பாதிச்ச பிறகு ஒரு மனிதனுடைய உடம்பு கெட்டு போச்சு, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டானா அவனால் ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி சாப்பிட முடியுமா? அல்லது எல்லா இடத்துக்கும் ஓடி போய் சந்தோஷமாக வாழ்க்கையை ரசித்து வாழ முடியுமா? கோடி கோடியாக சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது தான் பெரிய விஷயம். நீ கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதித்ததை வைத்து மன நிறைவோட மகிழ்ச்சியோடு வாழ பழகு. உனக்கான கோடி பொருளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க என்னால் முடியும். நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் விருப்பங்களை எல்லாம் அழகாக நிறைவேற்றி உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா நாளும் நிம்மதியும் சந்தோஷமும் தொடர்ந்து இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எது மகிழ்ச்சியோ, உனக்கு எது மனநிறைவை தருமோ, எது உனக்கு சந்தோஷமோ அதை உன் கைகளில் கொடுத்து நானே உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கு தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் வெற்றி கிடைப்பதில்லை. நீ எப்போதும் எதை செய்யமோ யோசிச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்காத, தைரியமாக செய்ய. தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கையோடு இருந்தாதான் உனக்கு வேணுங்கிற அனைத்தையும் இந்த வராகி அம்மா உன் கைகளை ஒப்படைக்க முடியும். நீ இந்த வெற்றியை எதிர்கொண்டு வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே.